என்னோட பேர் சூர்யா. இந்த ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கை ரொம்ப அழிக்கப்பட்டதாக இருந்தது. ஒரு கெட்ட பழக்கத்தில் அடிமையாக இருந்தேன். ஒவ்வொரு நாளும் நான் குடிச்சிட்டு தான் இருந்தேன். எனக்குள்ளாக சமாதானம் இல்லை, சந்தோஷம் கிடையாது. ஒரு ஒரு தற்கொலை எனக்குள்ளாக இருந்தது. இதிலிருந்து நான் எப்படி வெளியே வரணும், ஒவ்வொரு நாளும் நான் யோசனையே இருப்பேன். சரி, ஒரு நாள் என்னை ஆலயத்துக்கு கூப்பிட்டாங்க, யூனிவர்சல் ஆலயத்துக்கு. அப்போ நான் ஏற்றுக்கலை. இல்லை, நான் போக மாட்டேன், போனால் எப்படி என்னோட வாழ்க்கை மாறும் நான் யோசனை இருந்தேன். அப்போ திருப்பி இன்னொரு வாட்டி என்கிட்ட பேசினாங்க, நீங்கள் ஆலயத்துக்கு வாங்க, உங்களோட வாழ்க்கை மாறும். சரி, கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கலான்னு போனேன். அந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் ப்ரேயரில் நீங்கள் கலந்துக்குங்க, தேவன் உன்னோட வாழ்க்கை மாற்றுவார். சரி, யோசனை அப்போ தான் வந்தேன். வெள்ளிக்கிழமை வரப்போ எனக்குள்ளாக ஒரு பதட்டம் இருந்தது, எனக்குள்ளாக ஒரு பயம், ஒரு ஒரு நம்ம எதுக்கு இங்கே வந்தோம், ஒரு 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 பதட்டமாக இருந்தது. சரி, வந்துட்டோம், நம்ம கண்டிப்பாக அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். சரி, நான் மீட்டிங் அட்டன் பண்ணும்பொழுது சொன்னாங்க, யாருக்கு இந்த மாதிரி மன அழுத்தம் இருக்குது, தற்கொலை எண்ணம் இருக்குது, ஒரு கெட்ட பழக்கத்தில் அடிமையாக இருக்கீங்கன்னா முன்னாடி வாங்கன்னு சொன்னாங்க. அப்போது நான் யோசிச்சு முன்னாடி போனேன். நான் போகிறப்போ எனக்குள்ளாக போகலாமா வேணாவா யோசிச்சுன்னு தான் நான் போனேன். இல்லை, இதிலேருந்து நான் விடுதலை பெறணும், ஒரு தீர்மானத்தோட நான் முன்னாடி போனேன். அப்போது எனக்கோசம் அவங்க ப்ரேயர் பண்ணாங்க ஸ்ட்ராங்காக. ஆனால் எனக்கோசம் ஸ்ட்ராங்காக ப்ரேயர் பண்ணும்பொழுது எனக்குள்ளாக ஏதோ என்னை விட்டு போன மாதிரி இருந்தது. ஆனால் நான் வர்றப்போ ஒரு 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 பலவீனமாக வந்தேன். ஒரு கஷ்டத்தோடு, ஒரு 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 கெட்ட பழக்கத்தோடு, என்னோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்னு நான் வந்தேன். இது இனிமே என்னோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படி தான் நான் வந்தேன். ஆனால் அப்போது ப்ரேயர் முடிஞ்சிட்டு பிறகு, இல்லை, என்னோட வாழ்க்கை மாறும், என்னோட வாழ்க்கை முழுமையாக மாறும், இந்த கெட்ட பழக்கத்துலேருந்து என்னால் விடுதலை பெற முடியும், எனக்கு ஒரு உறுதி இருந்தது அந்த ப்ரேயர் முடிஞ்சிட்டு பிறகு. ஆனால் வெள்ளிக்கிழமை முடிஞ்சிட்டு நான் ப்ரேயர் முடிஞ்சிட்டு போகும் பொழுது எனக்குள்ளாக ஒரு சமாதானம் இருந்தது, ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆனால் ஒரு உறுதியான எனக்குள்ளாக இருந்தது, என்னால் ஜெயிக்க முடியும், என்னோட வாழ்க்கை முழுமையாக மாறும், எனக்கு ஒரு உறுதி இருந்தது. அப்புறம் ஒவ்வொரு நாளும் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நான் ஆலயத்துக்கு மீட்டிங் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. ஓகே, என்னோட வாழ்க்கை மாறுது, எனக்கு ஒரு உறுதி எனக்கு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். அப்புறமா எனக்கு ஒரு பலனுள்ள ஒரு உறுதி இருக்குது. ஓகே, இனிமே என்னோட வாழ்க்கையில் எந்த ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. அப்புறமா நான் யோசித்தேன், இல்லை, நம்மளுக்குள்ளாக தேவனோட பரிசுத்த ஆவி பெறணும், தேவனோட ஆவி நமக்குள்ளாக வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் நான் யோசிச்சு பார்த்தேன். நம்ம ஆலயத்தில் பாஸ்டர் சொன்னாங்க, உங்களோட வாழ்க்கை தேவனுக்கு கொடுங்க, உங்களோட வாழ்க்கை தேவனுக்கு கொடுக்கும் பொழுது தேவனோட ஆவி உங்களுக்கு கொடுப்பாரு கண்டிப்பாக. அதாவது என்னோட வாழ்க்கை முழுமையாக தேவனுக்கு கொடுத்தேன். என்னோட வாழ்க்கை முழுமையாக தேவனுக்கு கொடுக்கும் பொழுது, ஆனால் ஒவ்வொரு நாளும் நைட்டில் ப்ரேயர் பண்ணேன், உபவாசம் இருந்தேன், ஒவ்வொரு நாளும் பாஸ்டிங் இருந்து கூட ப்ரேயர் பண்ணேன். ஆனால் ஒரு நாள் தேவன் எனக்கு உணர்த்தினார். நான் நைட்டு ஒரு 12 மணிக்கு நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது எனக்கு ஞாபகம் இருக்குது, ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன் நைட்டு 12 மணிக்கு. ப்ரேயர் பண்ணும் பொழுது எனக்குள்ளாக பெற முடியாத ஒரு சந்தோஷம் எனக்குள்ளாக இருந்தது. எனக்கு பெற முடியாத சந்தோஷம்னா அதாவது இனிமே என்னோட வாழ்க்கை இனிமே ஒரு சிறந்ததாக இருக்கும். எனக்குள்ளாக அவ்வளோ சந்தோஷம் இருந்தது. நான் அதாவது இதுதான் அளவே இல்லை அந்த சந்தோஷம் எனக்குள்ளாக. அது சந்தோஷம் ஒரு ஒரு அது சொல்ல முடியாத சந்தோஷம். அந்த மாதிரி சந்தோஷம் எனக்குள்ளாக இருந்தது. ஆனால் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு உறுதி இருந்தது, எனக்குள்ளாக பரிசுத்த ஆவி இருக்காரு, அந்த சந்தோஷம் எனக்குள்ளாக இருந்தது. இல்லை, என்னால் எதுவும் ஜெயிக்க முடியும் தேவனோட ஆவி இருந்தா, ஒவ்வொரு நாளும் என்னால் ஜெயிக்க முடியும். இப்போ எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லை, என்னோட வேலை சமயத்தில் நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு, கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ என்னோட வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்கு. என்ன ஒரு அற்புதமான வாழ்க்கை மாற்றத்தின் சாட்சி நீங்கள் இந்த நேரம் கேட்டது இல்லையா மக்களை? எத்தனை பேர் திரு சூர்யாவை போல எத்தனை பேர் கெட்ட பழக்கத்தினுடைய அடிமை தந்திருக்கிறார்கள்? எத்தனை வாலிபர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையா, கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா, தவறான செயல்களுக்கு, தீய செயல்களுக்கு அடிமையா? காரணம் என்ன? ஏதோ ஒரு விஷயம் அவங்க மனதுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.
சிறு வயதுல படிக்கும்போது விசேஷமாய் படிக்கிற அந்த காலகட்டங்கள்ல பல பேர் படிப்புல கவனம் செலுத்த முடியாம அல்லது படிப்புல ஏற்படுகிற தோல்வி அவங்களை மிகப்பெரிய அளவுல பாதித்து எதிர்காலமே எனக்கு இல்லைன்ற ஒரு மனநிலையில அவங்க தன் வாழ்க்கை பாதையை மாற்றி கொள்றாங்க. அதுதான் இந்த வாலிபர்களுடைய சாட்சி நம்ம பார்த்தோம். ஆனா நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மக்கள், எல்லா விதமான தீயவைகளுக்கு அதாவது கெட்டவைகளுக்கு பின்பாய் ஒரு இருள் செயல்படுகிறது. அதுதான் ஆண்டவராக இயேசு தாமே அவர் வார்த்தையில் சொன்னார். திருடன் அதாவது ஒரு 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 கொள்ளைக்காரன், ஒரு திருடன் ஒரு இடத்துக்குள்ள நுழையிறது கண்டிப்பாய் பார்வையிடுவதற்காகவோ அல்லது புகழ்வதற்காகவோ அல்ல. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரா. ஆண்டவர் இதை விட தெளிவாக்க முடியாது. திருடன் திருட கொள்ள அழிக்க வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். அதுதான் சூர்யா வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தது. ஆனால் என்னைக்கு அவர் விசுவாசனுடைய சக்தியை புரிந்து கொண்டார், வெள்ளிக்கிழமை எங்களோடு இணைந்தார், தொடர் சங்கிலி ஜபங்களை இணைந்தார், மாபெரும் விடுதலை சாத்தியமான. நீங்க யார் உங்களை இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில பார்க்கிறீங்களோ, இப்படிப்பட்ட சூழ்நிலையில யார் உங்களை பார்க்கிறீங்களோ, எனக்கு ஒரு வல்லமை தேவை, தீர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், தாங்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறேன், உடனடியா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கீழே உள்ள தொலைபேசி எண்களிலே அதே போல நான் சொல்லிக் கொண்டு வந்தேன். இந்த வாரம் முழுவது மாணவர்கள் மாணவிகள் உங்களுக்கான விசேஷமான ஜெபம் நாம் இந்த நிகழ்ச்சி இறுதியில செய்து கொடுக்கிறோம். தனிப்பட்ட விதத்திலும் செய்கிறோம். நீங்க உங்க பெயர்களை நீங்க படிக்கும் வகுப்பை குறித்த தகவலை அடக்க விரும்பினால் உங்களுக்காக நாங்கள் கண்டிப்பாய் ஜெபிக்க மிகுந்த உற்சாகத்தோடு இருக்கிறோம். பயப்படாதிருங்கள், கர்த்தர் கண்டிப்பாய் உங்களுக்கு உதவி செய்வார். எனவே இந்த நேரம் நான் உங்களை வரவேற்க விரும்புகிறேன். வெள்ளிக்கிழமை நாம் விசேஷமாய் ஆலயத்திலே செய்ய போகிற காரியத்தை குறித்த ஒரு சிறு வீடியோ நீங்க ஒருவேளை முதல் தடவையாய் பார்க்க நேரிட்டிருந்தால் கவனிங்கள். தொடர்ந்து இருக்கிறவர்கள் விசுவாசம் புதுப்பிக்கப்படும்படியாய் என்னோடு இந்த நேரம் இந்த தருணத்திலே இணையும்படி நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நேரம் நாம் இங்கே ஒன்றிணைந்திருக்கிறோம். என்னோடு பாஸ்டர் நரேஷ், பாஸ்டர் பிலிப், பாஸ்டர் விஜய் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். இந்த நேரம் மக்களே நாம் இந்த பரிசுத்த வஸ்திரத்தை ஆசீர்வதிக்க போகிறோம். ஆனால் இந்த பரிசுத்த வஸ்திரத்தை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாய், அதாவது பாஸ்டர் நரேஷ், நாம் பைபிள்ல இந்த சம்பவத்தை குறித்து பார்க்கும்போது 12 வருஷம் உதிரப்போக்கு வியாதியால் பாதிக்கப்பட்ட பெண் பைபிள் மிக தெளிவாய் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆடையின் ஓரத்தை நான் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு வந்து ஆடையின் ஓரத்தை தொட்டால். கண்டிப்பா இந்த அதிசயம் நடைபெறுவதற்கான மிக அடிப்படையான முக்கிய காரணம் பாஸ்டர் நரேஷ், நீங்க நினைக்கிறது என்ன? மிக நிச்சயமாக இந்த நபர் இயேசுனிடத்துல சந்திக்க வந்த பொழுது அவர் இயேசு தனியாக இல்லை, ஜனக்கூட்டத்தால் நிரப்பப்பட்டவரா இருந்தார். அநேக ஜனங்கள் அவர் இந்த இடத்துல நெருக்கி கொண்டிருந்தார்கள். பைபிள்ல தான் சொல்லுது பாஸ்டர். ஆனா என்ன விசுவாசம் இந்த பெண் தீர்மானமானது இருந்தார். நான் இயேசுவை பார்க்க வேண்டியதில்லை, நான் இயேசுவை இந்த இடத்துல பேச வேண்டியதில்லை, இயேசு தலை மேல கை வைக்க வேண்டியதில்லை, அவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டார். இங்குதான் விசுவாசமானது பிறந்தது. அந்த நபர் தான் விசுவாசத்தபடியே இயேசு பின்பாக வந்து அவர் ஆடையை தொட்ட பொழுது இயேசு சொன்னார், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை கண்டேன். பல மக்கள் ஆலயத்துக்கு வருகிறவராக இருக்கலாம், ஆனா தீர்மானம் இல்லாத ஒருவராய் இருப்பார்கள். ஆனால் மிக நிச்சயமாய் அவர்களுடைய வருகை வெறும் ஆலயத்துக்கு வந்து போகக்கூடியதா இருக்கு தவிர அதிசயத்தினுடைய சாட்சியிலும். ஆனா இந்த பெண்ணை போல யார் விசுவாசம் உள்ளவராய் தேவனுடைய வல்லமையை பார்க்க நான் தீர்மானிக்கிறேன், அந்த தீர்மானம் உள்ளவராய் வருகிறார்களோ தேவன் அதி அற்புதமான காரியத்தை இன்னைக்கும் இந்த நாளும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கண்டிப்பா நீங்கள் யார் எங்களை பார்த்து கொண்டிருக்கீங்களோ, இந்த 12 வருட உதிரப்போக்கு வியாதியினுடைய பாதிப்பை உணர்ந்த பெண்ணை போல நீங்கள் அநேகர் மக்களே, நீங்க எந்த ஏரியாவை சேர்ந்தவங்களோ, சென்னையில, தமிழ்நாட்டுல, இந்தியாவின் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர், நீங்கள் உங்களுடைய சரீரத்திலேயே உங்க மனதுல பலவிதமான வழிகளை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் அன்பர்களே என்றும் மாறாது. இன்னைக்கு யார் நீங்க எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களோ, வலியோட வேதனையோட பல பிரச்சனைகளோடு நாங்கள் இங்க உங்களுக்காக தயாரா இருக்கிறோம். இங்கே மவுண்ட் ரோட் தலைமை சபையில 282 கீழ் 681 1000 விளக்கு அண்ணா சாலை, நீங்க லேண்ட்மார்க் குறித்து கொள்ளும்படி மெக்கர்னட் பேக்கரி பக்கத்தில் இங்கே உங்களுக்காக ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஞாயிறு முதல் ஞாயிறு வரை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை விசேஷமாய் இந்த வெள்ளிக்கிழமை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வஸ்திரத்தோட யார் தீர்மானிப்பீர்களோ விசுவாசத்தினால் உங்களுக்கும் அதிசயம் நடைபெறும். அதே போல பாஸ்டர் நரேஷ் கொருக்குப்பேட்டில எப்படி மக்கள் யார் அங்க வர தீர்மானிக்க விரும்புறாங்களோ மிக நிச்சயமாக ஆலயம் தலைமை சபையானது மவுண்ட் ரோட்ல அமைந்திருந்தாலும் நம்முடைய கிளை சபையானது கொருக்குப்பேட்டிலும் இருக்கும். முன்னாள் வேலன் திருமண மாளிகை 106 எண்ணூர் நெடுஞ்சாலை கொருக்குப்பேட் சென்னை 6,21,000.
தேவன் அவருடைய கரமானது நீட்டி உதவி செய்ய தயாரா இருக்கார். யார் ஒருவர் விருப்பம் உள்ளவரா இருக்காங்களோ தாராளமா வரவேற்கப்படுறாங்க. கண்டிப்பாய் நான் நம்புகிறேன். இங்க தலைமை சபை மவுண்ட் ரோட்ல பொறுக்கப்பட்டு மேலும் அயனாவரத்துல நம்முடைய ஆலயத்தின் வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கு இல்லையா பாஸ் பிலிப்? ஆமா பாஸ்டர், ரொம்ப நிச்சயமா அயனாவரத்துல நம்முடைய ஆலயம் இருக்கு. தேவனுக்கு மகிமை. இந்த ஆலயம் சரியா எங்க இருக்கு பாஸ்டர்? அதாவது பொன்னூர் நெடுஞ்சாலை அயனாவரம் சன்னிவாரி ஃபேக்ட் பக்கத்துல பிரீமியம் லேபுக்கு மேல இருக்கு. நீங்க ஆலயத்துக்குள்ள எந்த நாள் வேணா வரலாம். ஞாயிற்றுக்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தேவன் அங்க எங்களை வைத்திருக்கிறார் உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறதுக்காக. மிக சரியாய் நண்பர்களே, இங்கே மவுண்ட் ரோட் மேலும் குறுக்குப்பேட்டை நீங்கள் கேட்ட விலாசம் அயனாவரம் மாத்திரமல்லாமல் திரையில் நீங்கள் பார்ப்பதை போல பெரம்பூரிலே நம்முடைய யூனிவர்சல் ஆலயமானது இருக்கிறது. மேலும் அயனாவரத்திலே அதே போல பெரவள்ளூர் மேலும் அண்ணா நகரிலும் நம்முடைய ஆலயமானது இருக்கிறது. இங்கே சென்னையில மாத்திரம் அல்லாமல் மும்பையிலும் ஹைதராபாத்திலும் கூட ஆலயமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த இடத்திலே தானே வந்து உதவிகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். இந்த நேரம் நான் உங்களை வரவேற்கிறேன். என்னோட விசுவாசத்தை ஒன்றிணைக்கும்படி இந்த பரிசுத்த வஸ்திரத்தை நாம் ஆசீர்வதிக்க போகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தெய்வாவியானவர், ஒரே விசுவாசத்திலே நாங்கள் ஒன்றிணைந்தவராய் இந்த வஸ்திரத்தை உங்களுடைய வல்லமையால் நிரப்ப இந்த கேட்கிறோம். யாரெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை தேவன் எங்களோடு இணைந்தவராய் இந்த வஸ்திரத்தை தொடும்படியா இந்த வருவார்களோ, கடந்த காலத்திலே 12 வருடமாய் உதிரப்போக்கு வியாதியோடு கஷ்டப்பட்ட அந்த பெண்மணி தன் முயற்சி எல்லாவற்றிலும் சற்றாகிலும் குணமாக்கலை பார்க்க முடியாதவளாய் இருந்தார். ஆனால் அவருடைய தீர்மானத்தை எடுத்து அவர் இந்த வஸ்திரத்தை தொட்ட பொழுதும் தேவனே அந்த அதிசயம் நடந்தது. இந்நாளும் நீர் மாறாதவர் என்பதை மக்கள் காணும்படியாக பல மக்களுக்கு நீர் உதவியானது செய்து கொண்டிருப்பது போல வரப்போகிற ஒவ்வொரு மக்களும் இந்த வல்லமையினாலே உன்னுடைய பதிலை பெற்றுக்கொள்ள ஒரே ஆவியிலே ஒரே விசுவாசத்தை நாங்கள் ஒன்றிணைந்தவராய் உண்மை நோக்கி இந்த கேட்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தகப்பனே, இதான் எங்கள் விசுவாசம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அக்காலத்திலே வேதனையோடு வந்து மாடையை தொட்ட பெண் தன்னுடைய வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை உணர்ந்தார். அதே போல் செய்வினை, சாபங்கள், தற்கொலை எண்ணங்கள், கெட்ட கனவுகள், பரம்பரை சாபம், தோஷம், திருமண வாழ்க்கையினுடைய சாபம், தூக்கமின்மைகள், கெட்ட கனவுகள், என் தேவனே, ஆவிக்குரிய பாதிப்பினால் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ இந்த வெள்ளிக்கிழமை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வஸ்திரத்தை தொடும்போது தீர்க்க முடியாதவைகள் தீர்க்கப்படுவதாய் இதான் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இந்த வஸ்திரத்தை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே, ஆமென். அன்பர்களே, யார் நீங்க எங்களோட இந்த விசுவாசத்தை ஒன்றிணை போறீங்க? வருகிற வெள்ளிக்கிழமை காலை 8 மணி, காலை 10 மணி, மதியம் 3 மணி, விசேஷமாய் இரவு 7 மணி நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். மேலும் விவரங்களுக்கோ விளக்கங்களுக்கோ கீழே உள்ள தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காய் உதவி செய்ய கண்டிப்பாய் நாங்கள் தயாரா இருக்கோம். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். வெள்ளிக்கிழமை உங்களை சந்திக்கும். நல்லது நண்பர்களே, ஒரு அற்புதமான சாட்சி நான் முன்வைக்க போகிறேன். கண்டிப்பாய் என்னால் உறுதியாய் சொல்ல முடியும், இந்த சாட்சி அநேக மாணவர்களை விசேஷமாய் தொடக்கூடிய அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒன்றா இருக்கும். ஒருவேளை நீங்கள் பலர் சில சூழ்நிலைகள்ல அகப்பட்டு கொடுக்கிறீர்கள், என்னால சொல்ல முடியும். விரும்பியோ அல்லது ஒரு ஒரு எதிர்பார்ப்போடுவோ அல்ல, சூழ்நிலை உங்களை ஒருவேளை அந்த நிலைமைக்கு தள்ளி இருக்கலாம். இந்த இளம்பெருடைய வாழ்க்கையில் நடந்தது இதுதான். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அவர் இந்த பெண்ணை விடுதலையாக்காமல் போயிருந்தால் இந்த இளம் பெண்ணை எதிர்காலமே இல்லாம போயிருக்கு. ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு விதமான சவால்களை நம்ம சந்திக்கிறோம். அதாவது கவலை இல்லாதவர்கள், கஷ்டம் இல்லாதவர்கள் யாருமே இல்லை. எந்த வயதினருக்கும் கஷ்டங்கள் உண்டு என்பதற்கு இந்த சாட்சி ஒரு மிக சிறந்த ஆதாரம். ஒரு சிறுமியோ அல்லது ஒரு 10 வயதை டீனேஜரோ அல்லது வாலிபரோ இளம் பெண்ணோ எந்த வயதை சேர்ந்த ஒரு வயதானவர்கள் எல்லோருக்குமே வாழ்க்கையில கவலைகள், கஷ்டங்கள் உண்டு. ஆனா நற்செய்தி என்ன தெரியுங்க மக்களை? கவலைப்படுவதை நீங்கள் நிறுத்த முடியும். அந்த கவலையிலிருந்து வெளியே வர முடியும். நீங்க அதை சுமந்து கொண்டிருக்க வேண்டியது இல்லை. அதுதான் தேவன் உங்களுக்கு இன்னைக்கு முன் வைக்கிறார். இந்த நேரத்திலும் இதை உள்ள விலாசத்தை குறித்துக் கொள்ளுங்கள். தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சாட்சியை கூர்ந்து கவனிங்கள். மிக விசேஷமாய் நாங்கள் உங்களுக்கு உதவ தயாரா இருக்கோம். என் பேர் ஜெனிஃபர். நான் துறைப்பாக்கத்துல இருந்து வரேன். எனக்கு 6 வயசு இருக்கும்போது எனக்கு யுனிவர்சல் சர்ச் தெரியும். நான் எங்க சித்தி கூட தான் யுனிவர்சல் சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தேன்.
அப்போ நான் சண்டே ஸ்கூல்ல கலந்துப்பேன், சண்டே ஸ்கூல்ல இருப்பேன். நிறைய விளையாட்டு விஷயத்துல இப்படிதான் இருந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் முதல் தடவை ஆலயத்துக்கு வரும்போது எனக்கு 8 வயசு அந்த மாதிரி ஆகும்போது என் குடும்பத்துல பெரிய பிரச்சனைய நான் பார்த்துட்டு இருந்தேன். குடும்ப பிரச்சனைன்னு சொல்லும்போது எங்க அம்மாக்கும் எங்க அப்பாவுக்கும் சண்டை நடந்துட்டே இருக்கும். எங்க அப்பாவுக்கு வந்து எங்க அம்மா மேல சந்தேகமானது இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் எங்க அம்மாவை வந்து எங்க அப்பா அடிப்பாரு. எல்லா நாளுமே ஒரு நாள் விடாம எங்க அப்பா புடிச்சிட்டு எங்க அம்மாவை அடிப்பாரு. நைட்டு ஆனாலே எங்களுக்கு தூக்கமே இருக்காது. நைட் டைம்ல நாங்க வந்து வீட்டுக்கு வெளியவே தான் இருப்போம். ஏன்னா எங்க அப்பா எங்க 3 பேரையுமே, என்ன, எங்க அம்மா, என் தங்கச்சிய உள்ளேயே சேர்க்க மாட்டாரு. பயங்கரமா அடிப்பாரு. அப்படி இருக்கும்போது எனக்கு எங்க அப்பாவை பிடிக்காம போச்சு. ஏன்னா நைட்டு ஃபுல்லா நாங்க தூக்கம் இல்லாம வெளியே இருப்போம். அப்ப நாங்க ரொம்ப சின்ன பசங்க. காலையில எங்களால ஸ்கூலுக்கு கூட போக முடியாது. அழுதுகிட்டே எங்க அம்மா கூடயே உட்கார்ந்துட்டு இருப்போம். இப்படி இருக்கும்போது நான் வந்து எங்க சித்தி கூட ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு தெரிய ஆரம்பிச்சது. அப்ப என் குடும்பத்தோட பிரச்சனை என்னன்றதை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒவ்வொரு நாளும் அதுக்காக ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் வந்து பிரிஞ்சிடணும், 2 பேரும் வாழக்கூடாது அப்படின்ட்டு தீர்மானிச்சுட்டாங்க. விவாகரத்து வாங்கிக்கணும், டிவோர்ஸ் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷம் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப நானும் என் தங்கச்சும் வந்து எங்க பாட்டியோட வீட்டுலதான் இருந்தோம். அவங்கதான் வந்து எங்களை வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க மத்த பேரண்ட்ஸை பார்க்கும்போது எங்க கூட வந்து எங்க அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லைன்னும் போது அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப நானும் என் தங்கச்சியும் தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்தோம். நாங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சோம். ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல கேட்டோம். எனக்கு 11 வயசு ஆகும்போது நான் தேவனிடத்துல கேட்டேன், தேவனே இந்த பிரச்சனை மாறணும், இது எல்லாமே முடியணும்னு சொல்லி. அதுக்கப்புறமேட்டு எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் வந்து ஒண்ணு சேர ஆரம்பிச்சாங்க. டிவோர்ஸ் வாங்கணும்னு சொல்லி தீர்மானிச்சாங்க. ஆனா அது டிவோர்ஸ்ல முடியாம அவங்க வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு இன்னும் அதிகமா வர ஆரம்பிச்சேன். அப்ப வந்து நான் ஆலயத்துல இருந்தாலுமே நான் வந்து என்ன யாரு, நான் யாருன்றது வந்து தெரியாமலே இருந்துட்டு இருந்தேன். என் வெளிப்புறத்துல நான் எப்படி இருக்கேன்றத பார்த்தும் நான் உட்புறத்துல எந்த அளவு பாதிக்கப்படுறேன், எந்த அளவு வந்து எனக்குள்ள தனிப்பட்ட கஷ்டம் இருக்குன்றத நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் நைட்டு வந்து தூங்க மாட்டேன். என் குடும்ப பிரச்சனை முடிஞ்சுமே எனக்குள்ள வந்து ஒரு சமாதானம், சந்தோஷம், நிம்மதி எதுவுமே இல்லை. ஏன்னா என்ன நான் எப்பவுமே தனிமைப்படுத்திப்பேன். யாருக்கிட்டையும் நான் பேச மாட்டேன், யாருக்கிட்டையும் நான் பழக மாட்டேன். யாராவது வந்து என்கிட்ட பேசினாலுமே நான் வந்து அவங்கள காயப்படுத்துவேன். காயப்படுத்துற மாதிரி, கஷ்டப்படுத்துற மாதிரி அவங்கள ஏதாவது வார்த்தை சொல்லி திட்டி அவங்கள அனுப்பிடுவேன். யாரும் இதனாலேயே என்கிட்ட வந்து பேச மாட்டாங்க. எல்லாரும் என்னை விட்டு விலகி விலகி போவாங்க. நைட்ல வந்து நான் சரியா தூங்க மாட்டேன். ஏன்னா நைட்ல வந்து நிறைய நிழலையும் உருவத்தையும் நிறைய விஷயத்த நான் பார்ப்பேன். நைட்டு நான் தூங்கும்போது நாங்க எங்க ஃபேமிலியோட படுக்கும்போது ஏதாவது ஒரு நிழலோ இல்ல உருவமோ என் குடும்பத்தை கடந்து போறத பார்ப்பேன். அது நடமாடுறத பார்ப்பேன். என் வீட்டுக்குள்ளேயே இந்த உருவம் வந்து என்னை பயமுறுத்துறத பார்ப்பேன். நான் அப்படியே தூங்கிட்டனாலும் என்ன நைட்ல வந்து ஏதாவது ஒண்ணு அமுக்கிடும். இந்த மாதிரி இந்த பயத்தினாலே வந்து நான் தூங்க மாட்டேன். தூங்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவேன். நைட்டு நான் இதனாலேயே வந்து அதிகமா ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து கெட்ட சவகாசத்தை வச்சுக்க ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருந்தாங்க நான் ஸ்கூல் படிக்கும்போது. அப்ப வந்து நைட்ல அவங்களும் வந்து சில விஷயத்த வந்து பகிர்ந்துப்பாங்க. நைட்ல வந்துதான் நான் வந்து அவங்க கிட்ட மணிக்கணக்கா ஃபோன் பேச ஆரம்பிச்சேன். அப்படியே இருக்கும்போது நான் ஃபோனுக்கு அதிகமா அடிக்ட் ஆனேன். நிறைய வீடியோஸ் பாக்குறது, நான் அவங்க கிட்ட வந்து எனி டைமும் ஃபோன் பேசிட்டே இருக்கிறது, இப்படிதான் இருந்தேன். நைட்ல நான் தூங்கவே மாட்டேன். இதனால என் படிப்பு வந்து மொத்தமாவே கெட்டு போயிடுச்சு. நான் நல்லா படிச்சுட்டு இருந்தேன்ற ஒரு கிரேட்ல இருந்து நான் வந்து மொத்தமாவே படிக்காத ஒரு பொண்ணா ஆயிட்டேன். அப்ப வந்து எனக்கு வந்து இது வந்து என்னால ஏத்துக்க முடியல. எப்பவுமே நான் தனிமையா, எப்பவுமே வந்து ஒரு மன அழுத்தத்தோடயே நான் இருந்துட்டு இருந்தேன். ஏன் ஏன் எனக்குள்ள நான் அப்படி இருக்கேன்றத என்னாலேயே வந்து கண்டுபிடிக்க முடியல. எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டே இருப்பேன். எங்கேயாவது போனாலும் ரொம்ப அதிகமா பயப்படுவேன். யாருக்கிட்டே ஏதாவது பேசணும்னா என்னால நிம்மதியா பேச முடியாது.
தைரியமா பேச முடியாது. உடனே எனக்கு அழதான் வரும். அவங்க கிட்ட பேசணும்னாலே அழதான் வரும். ஏன் எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட கூட நான் சிரிச்சு பேசினதே கிடையாது. அவங்கள வந்து எந்த அளவு நான் கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவு கஷ்டப்படுத்தி இருக்கேன். நைட்டு நான் தூங்காம இருக்கிறது மட்டும் இல்லாம எங்க அம்மாவை அப்பாவை 2 பேரையும் தூங்க விட மாட்டேன். ஒரு நேரமா அவங்களை எழுப்பி எனக்கு இந்த மாதிரி நிழல் தெரியுது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நான் பாக்குறேன், ஒரு உருவம் நடந்து போகுது, இது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது அவங்களையும் தூங்க விட மாட்டேன், நானும் தூங்க மாட்டேன். இப்படிதான் நான் வந்து ஒரு நாளுமே இருந்து நான் வந்து என் வாழ்க்கையில கடந்துட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது இது வந்து எனக்கு ரொம்ப மன அழுத்தத்தை கொண்டு வந்தது. சில நேரத்துல வந்து எங்க அப்பா குடிக்கும் போது கூட நான் யோசிப்பேன், எங்க அப்பா குடிக்கிற அந்த சாராயத்தை நம்மளும் எடுத்து குடிக்கலாம் அப்படின்ட்டு. நான் என் தங்கச்சிக்கிட்டயும் சொல்லுவேன், இதை எடுத்து கொடு நான் குடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி. இப்படிதான் வந்து நான் இருந்தேன். அப்ப வந்து நான் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து கத்து கொடுத்தாங்க. நான் வந்து என்னோட உட்புறத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நான் விடுதலையை பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்து அந்த விடுதலைய என் வாழ்க்கையில நான் பார்த்து நைட்டு நான் நிம்மதியா தூங்குனேன். இனியும் நான் வந்து தனியான ஒரு பெண்ணா அப்படி கிடையாது, நான் தனிமையா இல்ல, நான் வந்து நைட்ல நல்லா தூங்குறேன். இனியும் வந்து உருவத்தையும் நிழலையுமே நான் வந்து பார்க்கல. நான் வந்து சமாதானத்தோட இருக்கேன். யாரெல்லாம் நான் வந்து வெறுத்தனோ, யாரெல்லாம் காயப்படுத்தனோ அவங்க எல்லாரையுமே நான் வந்து அன்பு செய்ய ஆரம்பிச்சேன். அப்ப நான் ஒரு விஷயத்த யோசிச்சேன், இந்த விடுதலை மட்டும் என் வாழ்க்கைக்கு போதுமா அப்படின்ட்டு. ஆனா இந்த விடுதலை மட்டும் என் வாழ்க்கைக்கு போதும் இல்ல, ஏன்னா இது திரும்ப வரும் அப்படின்ட்டு நான் தீர்மானிச்சேன். ஆனா இதை நான் முழுமையா நிறுத்தணும். ஏன்னா தேவனோடு கூட போனா மட்டும்தான், தேவன் என் வாழ்க்கையில வந்தா மட்டும்தான் என்னால வந்து எல்லாத்தையுமே கடந்து வர முடியும், எல்லாத்தையுமே நான் தைரியமா வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் தீர்மானிச்சேன். அப்போதான் நான் தொடர்ந்து இன்னும் அதிகமா ஆலயத்துக்கு வந்தேன். பரிசுத்த ஆவியை பத்தி கத்துக்கிட்டேன். தேவனுடைய ஆவியை பத்தி ஒவ்வொரு நாளும் நான் கத்துக்கும் போது நான் தேவனுடைய ஆவியை பெறுறதுக்காக நிறைய தியாகத்தை செய்ய ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் தூங்க கூடாதுன்றதுக்காக நிறைய விஷயத்த நான் பண்ண ஆரம்பிச்சேன். நைட்ல மத்தவங்க கூட பேசுறது, அந்த மாதிரி தூங்கவே கூடாதுன்னு சொல்லி. ஆனா தேவனோட ஆவி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயத்த தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். அதிக நேரம் ஆலயத்துல இருக்கிறது, நிறைய விஷயத்த தேவனை பத்தி கத்துக்கிறது, நிறைய விஷயத்த நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். இது எந்த ஒரு கெட்ட சவகாசம்லாம் நான் வச்சுட்டு இருந்தனோ, கெட்ட நண்பர்கள்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து என் கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் விட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பாத்துக்க ஆரம்பிச்சேன். நான் தேவனோட ஆவி எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு நாளுமே நான் தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்காக உபவாசம் இருந்தேன், நான் நிறைய விஷயத்த பண்ணேன். அதுக்கப்புறம் தேவனோட ஆவி எனக்குள்ள வந்தாரு. அப்ப பரிசுத்த ஆவியை நான் பெறும்போது தேவனோட மனுஷியா உணர்ந்தேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை எதிர்த்து ஃபேஸ் பண்றதுக்கு தைரியமான தெரிஞ்சது. இன்னைக்கு நான், என் தங்கச்சி, எங்க அம்மா, என் குடும்பம் எல்லாருமே இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா தேவனோட ஆவி ஒரே விசுவாசத்துல இருக்கும்போது நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். நிறைய விஷயத்த வந்து எங்களுக்குள்ளேயே நாங்க ஆவிக்குரிய விஷயத்துல பகிர்ந்துக்க முடியுது. இனியும் வந்து நான் வந்து கெட்ட கனவை பாக்குறது கிடையாது, கெட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நைட்ல வந்து நான் எந்த உருவத்தையுமே பாக்குறது கிடையாது, நிம்மதியான தூக்கத்தை தூங்குறேன், சமாதானத்தோட இருக்கேன், சந்தோஷத்தோட இருக்கேன். இப்பவும் எனக்கு நிறைய பிரச்சனை வரும், இருந்தாலுமே அந்த பிரச்சனைய வந்து எப்படி எல்லாம் நான் சரி செய்யலாம், எப்படி அதை வந்து ஓவர் கம் பண்ணி வரலாம் என்ற ஒரு தைரியத்தையும் பலனையும் தேவனோட இருந்து நான் கத்துக்க ஆரம்பிக்கிறேன். சோ தேவனோட ஆவி எனக்குள்ள இருக்கும்போது அந்த பலன் எனக்கு இருக்கு, நான் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணி வர்றதுக்காக. இப்போ நான் ஒரு நபரா இருக்கேன். நான் எந்த பிரச்சனைய வந்து சந்திச்சுட்டு இருந்தேனோ, இப்போ யாரெல்லாம் என் வயசுல இருக்க பசங்க என்ன மாதிரி எப்படி வந்து அவங்க வாழ்க்கையில வந்து பிரச்சனையை பார்த்துட்டு வராங்களோ அவங்க எல்லாருக்குமே இப்ப நான் உதவுற ஒரு நபரா இருக்கேன். அவங்களுக்கு வந்து நான் சொல்லித்தர ஒருத்தியா இருக்கேன். ஏன்னா வந்து நான் அந்த சூழ்நிலையில இருந்துதான் வந்திருக்கேன். இப்போ நான் அநேக பேருக்கு உதவக்கூடியவளா இருக்கேன். எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தேவனோட ஆவிய நான் பெறாம இருந்திருந்தா, தேவனோட வாய்ப்பை நான் கேட்காம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன். இந்த இடத்துல நான் வந்து மத்த ஆத்துமாக்கு உதவக்கூடியவளா கூட இருந்திருக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு தேவன் என்னை தேர்ந்தெடுத்தது போல நான் அந்த வாய்ப்பை பெற்று தேவனோட ஆவியை வர வச்சேன். இன்னைக்கு என் குடும்பத்தோடு நான், என் தங்கச்சி, எங்க அம்மா எல்லாருமே ஒரே விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு முன்னோக்கி போறோம். தேவனோட ஆவியில அதிகமா கத்துக்கிறதுக்காகவும் நாங்க எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றோமோ அதை மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. இன்னைக்கு என் குடும்பத்துல சந்தோஷமா இருக்காங்க என்னை பார்க்கும்போது. ஏன்னா நான் ஒரு புதிய ஜெனிஃபரா இன்னைக்கு இருக்கேன். அதை பார்க்கும்போது உண்மையாவே சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு நான் என்னுடைய ஸ்டடீஸ் முடிச்சு 12th முடிச்சு
காலேஜ் லைஃப் முடிச்சு இப்போ நான் ஒரு யூத்தா என் லைஃப்னா என்ன, வாழ்க்கைனா என்னன்றதை நான் பார்த்து பிரச்சனை வந்தாலுமே அதை நான் வந்து முடிச்சு ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய ஒரு நபரா இருக்கேன். இன்னைக்கு வந்து அந்த பலன் எனக்குள்ள இருக்கு. எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணி வரக்கூடிய பலன் எனக்கு வந்து இருக்கு. இன்னைக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா தேவனோட ஆவி எனக்கு இருக்கிறதுனால. எல்லாமே உங்களுக்காய் சொல்லப்பட்டது மக்களை. நான் நம்புகிறேன் நீங்கள் உங்களுடைய தண்ணீரை ஆயத்தப்படுத்தி இருப்பீர்கள். இந்த 2 சாட்சிகள் உங்களுக்கான ஆதாரம். உங்கள் கவலைகள் நிறுத்தப்பட முடியும். இந்த நேரம் நாம் ஜெபத்துக்காய் நம்மை தயார்படுத்தலாம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் ஆண்டவராகிய இயேசு, இந்த அற்புதமான வாழ்க்கை மாற்றத்தின் சாட்சிக்காய் நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ மாணவர்கள், மாணவிகள், சிறுவர், சிறுமிகள், வாலிபர்கள், இளம் பெண்கள் இப்படிப்பட்ட சூழலை கடந்து சென்று கொண்டிருக்கலாம். பெற்றோர்கள் செய்வதறியாத திகைத்துக் கொண்டிருக்கலாம். எத்தனை பேரால் படிப்பிலே கவனம் செலுத்த முடியவில்லை, அல்லது எத்தனை பேர் படிப்பினால், அந்த தேர்வினுடைய பாதிப்பினால் அல்லது தோல்வியினால் பாதையை மாற்றி அமைத்துக் கொள்கிறார். எதிர்காலம் கேள்விக்குறியாய் மாறுகிறது. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த இரவு நேரத்திலே எந்தெந்த மாணவ மாணவிகள் பயத்தோடு இருக்கிறார்களோ, குழப்பத்தில் இருக்கிறார்களோ, கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தில் அவர்களை தெளிவாக்கும்படி நான் கேட்கிறேன். பயம் அவர்களுக்குள் இருந்து பிடுங்கப்படட்டும், வேரோடு. மன அழுத்தம் யாருக்காகிலும் இருந்தால் கண்டிப்பாய் மன அழுத்தத்திலே உள்ளவர்கள் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விடுதலை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். அவர்களுக்குள் இருக்கிற எதிர்மறையான எண்ணங்கள், தேர்வை குறித்தோ எதிர்காலத்தை குறித்தோ இருக்கிற பயங்கள் விலகுவதாக. பெயர்கள் அனுப்பின ஒவ்வொரு மாணவர்களுக்காக ஜெபிக்கிறேன். விண்ணப்பங்களை அனுப்பியிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலே, சென்னையின் எந்த பகுதியிலே, இந்தியாவின் எந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தால், பகுதி வெளி நாட்டிலும் இருந்து இந்த ஜெபத்தை பெற்றுக் கொண்டிருந்தார், தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படட்டும். இதன் மூலமாய் ஒரு பலன் இவர்களுக்குள் வரட்டும். தேவன் இவர்களுக்குள் சமாதானத்தை வைக்கிறேன் ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே. ஆமென். ஜீவன் உங்களுக்குள்ளே உண்டு, பலன் உங்களுக்குள்ளே உண்டு. மக்களே, மாணவர்கள் முன்னோக்கி செல்லுங்கள். கண்டிப்பா உங்களுடைய கடமையை செய்ய தேவன் ஒரு ஞானத்தால் உங்களை நிரப்புவார். இந்த நேரம் இந்த சிறு வீடியோக்கள் கவனிங்க, பாருங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நாளை இரவு மீண்டும் உங்களோட இணைவு வரை தேவன் அனைவரை ஆஸ்வதிப்பாரார். செல்வார். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்துல நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு?
அந்த நேரம் நீங்கள் யார்கிட்ட உங்கள் நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்கள் வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில் இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் உங்களுடைய முதல் நாள் அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?